ரெண்டு டைப் இருக்குது. ஒன் இஸ் புல்லிஷ் கேண்டில் அண்ட் தி அதர் ஒன் இஸ் பியரிஷ் கேண்டில். இப்போ புல்லிஷ் கேண்டில்ன்றது என்னென்னா, ஒரு மார்க்கெட் வந்து ப்ரைஸ் வந்து லோ ப்ரைஸில் ஓப்பன் ஆகி அது வந்து ஹை ப்ரைஸ் வரைக்கும் போகிட்டு திருப்பி அங்கேருந்து திருப்பி ஒரு லோ வந்துட்டு அந்த லோலேருந்து மறுபடியும் க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ அப்போ ஓப்பனிங் ப்ரைஸோட அதிகமான ப்ரைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 rupees ஒரு ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஸ்டாக்கோ கமாடிட்டியோ 100 rupees போய் க்ளோஸ் ஆச்சுன்னா அந்த பர்டிகுலர் டேவோ டைம் ஃப்ரேம்லையோ அந்த இடத்த வந்து பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சினாரியோவில் 50 rupees ஓப்பன் ஆனது 100 rupees க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த டைம் ஃப்ரேமில் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ த வேல்யூ ஹேஸ் பீன் அப்ரிஷியேட்டட். ஸோ அப்போ மார்க்கெட் வந்து புல்லிஷ் கேண்டலாக முடியும். அதே மாதிரி பியரிஷ் கேண்டல்ன்ற போது என்னென்னா, ஓப்பன் ப்ரைஸ் மேலே இருக்கும், அதே டைமில் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 rupees வாங்கின ஸ்டாக் வந்து 50 rupees வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா அப்போ ஓப்பனிங் ப்ரைஸோட காட்டிலையும் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் பியரிஷ் கேண்டில். ஸோ இந்த ரெண்டு கேண்டில் தான் வந்து புல்லிஷ் அண்ட் பியரிஷ் கேண்டில். ஸோ இந்த மேலே இருக்க ஒரு சின்ன லைன்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன்ஸை வந்து வி கால் இட் அஸ் விக் ஆர் அ ஷேடோ. மார்க்கெட்டில் வந்து ஷேடோஸோ விக்ஸோ சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பீச்சில் நம்ம நடந்து போகிறோம், நடந்து போகும்போது நம்ம நடந்து போயிருப்போம், திருப்பி வந்துட்டு இருப்போம், ஆனால் நம்ம கால் தடம் அந்த இடத்துல போயிருக்கோம். என்னென்னா போன வழியில் வந்து நம்மளோட காலோட தடம் வந்து அந்த இடத்துல பதிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் ஒரு மார்க்கெட் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் வந்து ஹை போயிருக்கும், லோ போயிருக்கும், ஆனால் அது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது மட்டும்தான் மார்க்கெட்டில் ஃபைனல் ப்ரைஸ். இந்த ரெண்டு விக்கும் என்னன்னு சொல்லுவோன்னா, மார்க்கெட் வந்து அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் வந்து எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு, எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்குன்றதை பார்க்குறதுக்கு தான் ஸோ இந்த ஷேடோஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இது பேர் ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ். ஸோ ஓப்பனிங் ப்ரைஸ் கீழே க்ளோசிங் ப்ரைஸ் மேலே இருந்துச்சுன்னா இட்ஸ் கால்ட் அஸ் புல்லிஷ் கேண்டில். ஓப்பனிங் ப்ரைஸ் மேலே க்ளோசிங் ப்ரைஸ் கீழே இருந்துச்சுன்னா இட்ஸ் கால்ட் அஸ் பியரிஷ் கேண்டில். ஓகே, நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ஸோ வாட் டஸ் அ கேண்டில் ஸ்டிக் ஆக்சுவலி ரெப்ரசன்ட்ஸ்? A candlesticks can also be called as bulls and bears. என்னன்னா ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, ஒரு பையரையும் செல்லரையும் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஒரு கேண்டில். ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் வந்து பையர்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் கண்ட்ரோலாக இருந்தாங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ் இஸ் மார்க்கெட் வந்து மேலே ஏறும். அதே டைமில் ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து பையர்ஸ் எல்லாம் வந்து மார்க்கெட் விட்டு வெளியே போயாச்சு, இப்போ செல்லர்ஸ்லாம் மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அந்த டைம் வந்து செல்லர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுற மார்க்கெட்டுக்கு பேர் பியரிஷ் மார்க்கெட். ஸோ அப்போ அந்த பையர்ஸோட வெயிட்டேஜோ இல்லை செல்லர்ஸோட வெயிட்டேஜோ காட்டுறது தான் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ். ஸோ இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் இட் இஸ் அ லாங் black candle, it means sellers are controlling the market in the part of the specific time frame. ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லியில் ஒரு செல் கேண்டில் ஃபுல்லாக முடிஞ்சிருக்குன்னா அன்றைக்கி ஃபுல் டே வந்து செல்லர்ஸ் தான் மார்க்கெட்டில் கண்ட்ரோலில் இருந்தாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ மார்க்கெட்டோட க்ளோசிங் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ரைஸை வச்சு தான் நம்ம டிட்டர்மின் பண்ண முடியும் கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து பையிங் கேண்டலாக முடியுதா இல்லை செல்லிங் கேண்டலாக முடிஞ்சிட்ட பிறகு we can determine அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் whether the buyers are in control or the sellers in control. Alright, ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம சப்ஜெக்டில் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ நம்மளோட கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் ஃபஸ்ட்டு பேட்டர்ன் என்ன பார்க்க போகிறோன்னா, we are going to see about spinning tops. ஸோ வாட் இஸ் அ ஸ்பின்னிங் டாப்? ஸ்பின்னிங் டாப்னா என்ன? கேண்டில் ஸ்டிக்கில் ஸ்பின்னிங் டாப்னா என்ன? ஒரு ஸ்பின்னிங் டாப்ன்றது என்னென்னா, இப்போ ஒரு மார்க்கெட்டில் பையர்ஸும் இருக்காங்க, செல்லர்ஸும் இருக்காங்க. அந்த பையரும் செல்லரும் வந்து ஒரே டைமில் ஈக்குவலாக மேட்ச் ஆகும்போது இட் ஃபார்ம்ஸ் அ ஸ்பின்னிங் டாப். என்னென்னா இதில் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் இந்த மார்க்கெட் நோஸ் வாட் இஸ் அ ஸ்பின்னிங் டாப். பட் த ரியல் திங் இஸ் தட் தே டோன்ட் நோ ஹவு டு யூஸ் இட். ஏன்னா எல்லாருக்குமே ஸ்பின்னிங் டாப்ன்றது மார்க்கெட்டில் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணுன்றது தான் தெரியாது. ஸோ நம்ம இதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணி ஸோ ஃபைனலி நம்ம என்ன நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுருக்கோன்னா, அந்த ஸ்பின்னிங் டாப் எங்கே யூஸ் பண்ணணும், அதோட ரூல்ஸ் என்னன்றது தான் நம்ம வேகோனா சி ஹவு டு யூஸ் ஸ்பின்னிங் டாப். ஒரு ஸ்பின்னிங் டாப்ன்றதுக்கு என்ன எப்படி இருக்குன்றது அதோட கேரக்டர்னா, நம்ம ஸ்பின்னிங் டாப் ஹேஸ் அ லாங் அப்பர் பாடி, லாங் லோவர் ஷேடோ அண்ட் ஸ்மால் ரியல் பாடிஸ் ஆர் கால்ட் அ ஸ்பின்னிங் டாப். ஸோ இது ஃபஸ்ட்டு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அந்த பிக்சர் பார்க்கலாம். ஸோ அதோட ரூல் படி த கலர் ஆஃப் த ரியல் பாடி இஸ் நாட் வெரி இம்பார்ட்டண்ட். இதில் வந்து ஸ்பின்னிங் டாப் வந்து
உங்களுக்கு புல்லிஷாகவும் இருக்கலாம், பேரிஷாகவும் இருக்கலாம். ஸோ அந்த கேண்டில் வந்து கலர் இஸ் நாட் அ இம்பார்ட்டன்ட் பார்ட். த பேட்டர்ன் இண்டிகேட்ஸ் தி இன்டிசிஷன் மூவ்மெண்ட் பிட்வீன் த பையர் அண்ட் செல்லர். அப்படின்னா ஒரு பையரும் செல்லரும் ஈக்குவலாக மேட்ச் ஆகிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்க்குறோம் நம்ம. ஒரு 2 நல்ல அர்ஜென்டினாவும் பிரேசிலும் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ண போகிறாங்கன்னா 2 டீமுமே நல்ல டீம் தான். ஸோ இந்த 2 டீமில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது எந்த டீம் வின் ஆகுதுன்னு சொன்னால் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் இதுவே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டீம் கோல் அடிச்சுட்டா நம்மளால் சொல்ல முடியும் இந்த டீம் வின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஸோ ஸ்பின்னிங் டாப்ன்றது மேட்ச் ஸ்டார்டிங் மாதிரி பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவலாக மேட்ச் ஆகும்போது இட் இஸ் ஃபார்ம்ட் அஸ் அ ஸ்பின்னிங் டாப். அதுக்கு தான் அது பேர் என்ன சொல்லணும்னா இன்டெசிஷன் மூமெண்ட். நம்ம வந்து ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத மூமெண்ட்டை வந்து இன்டெசிஷன் மூமெண்ட். ஸோ ஒரு இன்டெசிஷன் மூவ்மெண்ட் பிட்வீன் அ பையர் அண்ட் அ செல்லர் இஸ் கால்ட் அ ஸ்பின்னிங் டாப். ஸோ இப்போ ஒரு ஸ்பின்னிங் டாப்ன்றது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்படி தான் ஒரு ஸ்பின்னிங் டாப் இருக்கும். என்னென்னா ஒரு ஹையர் ஷேடோ மேலே, ஒரு லோவர் ஷேடோ கீழே, அண்ட் பாடி வந்து சின்ன இடத்துல ஆரம்பித்த இடத்துலேயே கொஞ்சம் மேலேயோ கீழேயோ வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா இட்ஸ் கால்ட் அஸ் ஸ்பின்னிங் டாப். ஸோ ஸ்பின்னிங் டாப்பில் புல்லிஷ் அண்ட் பேரிஷ் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஸ்பின்னிங் டாப் எந்த கலரில் இருந்தாலும் இட் டசன்ட் மேட்டர். ஏன்னா போத் ரெப்ரசன்ட்ஸ் equal amount of buyers and sellers in the market. So indecision moment in the market. So இப்போ ஒரு லைஃப் சினாரியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரூல்ஸை பார்த்துடலாம். என்னென்னா ஸ்பின்னிங் டாப் எல்லாருமே பண்ணிடலாம், ஆனால் அந்த ரூல்ஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் அ ட்ரேடர். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ரூல்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரூல் நம்பர் 1, once a spinning top is formed, wait for the next candle to finish for a better confirmation. If you have a spinning top at the uptrend, then wait for the next candle to finish in a sell candle, then we can go for an entry. So இதோட மீனிங் என்ன, ரோல் நம்பர் 1ஓட மீனிங் என்னென்னா, ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா வெயிட் பண்ணணும். என்னென்னா நம்ம எப்போவுமே இன்டெசிஷனில் ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது தெரியாது வெதர் இந்த டீம் ஜெயிக்குமா இந்த டீம் ஜெயிக்க போதான்னு. ஆனால் ஒரு கோல் போட்ட பிறகு நம்மளால் கணிக்க முடியும் இந்த டீம் லீடிங்கில் இருக்குது, அப்போ இது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பர்சன்டேஜ் அதிகம். ஸோ அப்போ அந்த டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னும் போது ஸோ அந்த டீம் கூட போகிறது இட்ஸ் பெட்டர் சாய்ஸ். ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் வந்து பையர்ஸ் செல்லர்ஸ் ஈக்குவலாக இருக்கும்போது வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் கேண்டில், அடுத்த கேண்டில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். இப்போ நான் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்த பிறகு இது வந்து ஒரு அப் ட்ரெண்டில் வருதுன்னு வச்சுப்போம். இப்போ மார்க்கெட் வந்து எனக்கு நல்லா அப்பில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆச்சுன்னா அப்போ பையர்ஸ் வந்து இவ்வளோ நாள் கண்ட்ரோலில் இருந்தாங்க, இப்போ செல்லர்ஸும் கண்ட்ரோலில் இருக்காங்க. இன்டெசிஷன் மூமெண்ட் 2 பேருமே ஈக்குவலாக இருக்காங்கன்றத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போது ஸ்பின்னிங் டாப்புக்கு அடுத்த கேண்டில் ஒரு செல் கேண்டலாக வந்தால் இப்போது செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டில் டாமினேட் பண்ண போகிறாங்கன்றது அர்த்தம். ஆல்ரைட். ஸோ அப்போது நெக்ஸ்ட்டு கேண்டில் வெயிட் பண்ணி அந்த கேண்டில் செல் கேண்டலாக முடிஞ்சாச்சுன்னா we can go for a sell entry. அது கேண்டில் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். 1 டேனா ஒரு நாள் வெயிட் பண்ணி ஆகணும், 1 ஹவர்னா 1 ஹவர் வெயிட் பண்ணி ஆகணும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டைம் ஃப்ரேம். ஸோ இது ஃபஸ்ட் ரூல். ரூல் நம்பர் 2 என்னென்னா, now it is not always we have to wait for a confirmation. இப்போது எல்லா டைமும் நீங்கள் கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணணும்னு கிடையாது. எப்போ இந்த ரூல் அப்ளை ஆகும்னா, இஃப் அ ஸ்பின்னிங் டாப் இஸ் ஃபார்ம் இன் அ அப் ட்ரெண்ட் நியர் த ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இப்போ ஒரு மார்க்கெட்டில் வந்து நமக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போயிட்டு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆச்சுன்னா அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, ஏற்கனவே ரெசிஸ்டன்ஸ்ன்றது மார்க்கெட்டில் ஒரு செல்லர்ஸ் ஒரு பையர்ஸ் வந்து அவங்களோட பொசிஷன்ஸ் கவர் பண்ணுற இடம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் ஃபார்ம்ஸ் ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸ். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல முடிஞ்ச வரைக்கும் பையர்ஸ்லாம் வந்து வெளியே போகிறதுக்கு தான் பார்ப்பாங்க. அப்போயே வந்து செல்லர்ஸ் டாமினேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் அடுத்த கேண்டலுக்கு வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபார்ம் ஆன அடுத்த நிமிஷமே க்ளோஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பின்னிங் டாப் அந்த டைம் ஃப்ரேம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த கேண்டல்லே யூ கேன் கோ ஃபார் அ செல் என்ட்ரி. ரெசிஸ்டன்ஸ் கிட்டனா செல் அடிக்கலாம். இன்கேஸ் சப்போர்ட் கிட்ட ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆச்சுன்னா we can go for a buy. Alright. So rule number 2 doesn't wait for confirmation if there is a resistance or a support. Alright. So this is rule number 2. Now rule number 3. Rule number 3 என்னன்னா, never validate a spinning top if it is formed in the middle of a sideways trend. என்னன்னா, ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்து சைட்வேஸோட மிடில் அப்படின்னா
ஒரு சைட்வேஸ் என்னும்போது மார்க்கெட் ஒரு ஹையும் போகாமல் ஒரு லோவும் போகாமல் இருந்தால் அதை வந்து சைட்வேஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ அப்போது ஒரு லோலேயும் ஹைலேயும் அந்த வர்றது இடத்துல வந்தால் அது வந்து மிடில் ஆஃப் அ சைட்வேஸ் கிடையாது. ஒரு சைட்வேஸோட மிடில்ன்றது லோவுக்கும் ஹைக்கும் நடுவில் இருக்க பாயிண்ட் தான் மிட் ஆஃப் அ சைட்வேஸ். ஸோ ஒரு மார்க்கெட் வந்து ஹை 100 ரூபா, லோ வந்து 50 ரூபா, இந்த 2 ட்ரேடுக்குள்ளே ட்ரேடிங் வந்து இந்த 2 ப்ரைஸ்க்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா 75 ருபீஸில் ஒரு ஸ்பின்னிங் டாப் வருது, அதோட ஃபாலோட் பை ஒரு செல் கேண்டில் வருதுன்னா அது வேலிடேட் ஆகாது. ஏன்னா மார்க்கெட் சைட்வேஸில் கீழே இருந்தால் மேலே போயே ஆகணும். அப்போ 75லேருந்து 50 வந்துருமானா வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. திருப்பி அதை இன்வேலிட் பண்ணிவிட்டு திருப்பி 50ல் ஸ்டார்ட் ஆனது 100ல் தான் போய் முடியும். ஸோ அதனால தான் ரூல் நம்பர் 3, we don't validate a spinning top if it is formed in a middle of a sideways trend. Alright, so இதுதான் ரூல் நம்பர் 3. This is how you trade a spinning top. ஸோ இப்போ இது ஒரு லைவ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் வந்து ஒரு பை ட்ரெண்டில் இருந்த மார்க்கெட், ஸோ மேலே போயிட்ட பிறகு இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆச்சு. இன்கேஸ் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா நான் இங்கே செல் பண்ணிகிட்ருப்பேன். இந்த கேண்டில் எனக்கு க்ளோஸ் ஆன அடுத்த நிமிஷமே நான் செல் போயிருப்பேன். ஆனால் இந்த இடத்துல எனக்கு எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸோ இல்லாத காரணத்தினால நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கேண்டில் பெரிய கேண்டில் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல தான் செல் அடிப்பேன். செல் அடித்தா எனக்கு இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்னா, ஸ்டாப் லாஸ் நம்ம முன்னாடியே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன். இதுக்கு மேலே எந்த இடத்துல சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் இருந்தோ அதுக்கு மேலே தான் வைப்போம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்பின்னிங் டாப் எங்கேயோ எடுத்தீங்களோ அதுக்கு மேலே ஸ்டாப் வைங்க. அந்த மாதிரி வைக்கக்கூடாது. வி ஹேவ் டு கீப் அவர் ஸ்டாப் லாஸ் above the supply and demand zone. அப்போது இந்த இதுக்கு மேலே எந்த இடத்துல சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் இருக்கோ அதுக்கு மேலே தான் நம்ம ஸ்டாப்ஸை கேல்குலேட் பண்ணி வச்சாகணும். ஆல்ரைட், ஸோ இது ஒரு லைவ் எக்ஸாம்பிள், ஸ்பின்னிங் டாப் ஃபார்மேஷன், வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் கேண்டில். அப்போ இது வந்து ரூல் நம்பர் 1க்கு அப்ளிகபிள், ரூல் நம்பர் 2 கிடையாது. ரூல் நம்பர் 2னா ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் அங்கேயே செல் பண்ணலாம். இப்போ ரெசிஸ்டன்ஸ் இல்லாதனால இந்த கேண்டில் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு திருப்பி நான் இங்கே செல் அடிக்கிறேன். கொஞ்சம் எனக்கு ரிஜெக்ஷனில் பயமாக தான் இருக்கும், பட் இது வந்து ஃபியர். ஆனால் திஸ் இஸ் தி ஆக்சுவல் மார்க்கெட். ஏன்னா ஒரு இன்ஸ்டியூஷனெல்லாம் தெரிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் செல்லு தான் ஆக போகுதுன்ட்டு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல பயம் ஊற்றுவாங்க. பயம் ஊற்றவன ஒரு ஃபியர் ஸ்டார்ட் ஆனவுடனே நிறைய பேர் வெளியே போய்டுவோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் ஓவரால் மார்க்கெட் ஃபுல் செல்லிங் வருது. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ட்ரேட் அ ஸ்பின்னிங் டாப். ஆல்ரைட், ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னென்னா, we are going to see is called as doji. ஸோ டோஜின்றது ஃபஸ்ட்டு டோஜினா அதில் 3 டைப்ஸ் ஆஃப் டோஜி இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் லாங் லெக் டோஜி, செகண்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் ட்ராகன் ஃப்ளை டோஜி, அண்ட் தேர்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் கிரேவ் ஸ்டோன் டோஜி. டோஜியில் 3 வகை இருக்குது. ஸோ ஒரு டோஜின்றது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய அப்பர் ஷேடோ, ஒரு பெரிய கீழே வந்து லோவர் ஷேடோ வந்துட்டு, ஆனால் பாடின்றது எப்படி இருக்குன்னா, 100 ரூபாயில் ஓப்பன் ஆன ப்ரைஸ் 180 போச்சு, கீழே வந்து 50 ருபீஸ் வந்துச்சு. ஆனால் க்ளோசிங் டைமில் மறுபடியும் 100லேயே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போது ஓப்பனிங் ப்ரைஸ் அண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் இஸ் தி சேம். ஸோ இந்த மாதிரி வரும்போது இட் இஸ் மோர் ஆர் லெஸ் லைக் அ ஸ்பின்னிங் டாப் தான். என்னென்னா பையர்ஸும் கண்ட்ரோல் இல்லை, செல்லர்ஸும் கண்ட்ரோல் இல்லை, 2 பேருமே ஈக்குவலி நம்பர்ட். அப்போ 2 பேருமே ஈக்குவல்டாக இருக்கும்போது வாட் வி ஹாவ் டு டூ இஸ் வி ஹாவ் டு வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் கேண்டல் ஸ்டிக்ஸ். ஸோ அடுத்த கேண்டலுக்கு வெயிட் பண்ணி தான் we have to trade. ஸோ alright, ஸோ இப்போ we'll see how a long leg doji works. First, this is how the different types of doji looks like. ஸோ மேலே அப்பர் ஹையர் ஷேடோ, ஆனால் கீழே லோவர் ஷேடோ கம்மி, ஆனால் பாடி வந்து ஓப்பனிங் ப்ரைஸ்லேயே க்ளோஸ். திஸ் இஸ் கால்ட் அஸ் கிரேவ் ஸ்டோன் டோஜி. ட்ராகன் ஃப்ளைன்றது கீழே லோவர் ஹை பெரிய ஷேடோ, மேலே கம்மியான ஷேடோ, கரெக்டாக வந்து உங்களுக்கு மேலே வந்து ஓப்பனிங் ஆகி கீழே வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு திருப்பி ஓப்பனிங் மேலேயே வந்து முடிஞ்சால் இட்ஸ் கால்ட் அஸ் ட்ராகன் ஃப்ளை. லாங் லெக் டோஜினா மேலேயும் பெரிய ஷேடோஸ் கீழேயும் பெரிய ஷேடோஸ், ஓப்பனிங் ப்ரைஸ்லேயே திருப்பி மிடில் வந்து க்ளோஸ் ஆனால் இட்ஸ் அ லாங் லெக் டோஜி. ஸோ ஃபஸ்ட் லெட்ஸ் see what is a long leg doji. So now long leg doji has a huge shadows but the body will be at the same price of opening and closing. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் லாங் லெக் டோஜின்றது மேலேயும் ஹை ஷேடோ கீழேயும் லோவர் பெரிய ஷேடோ இருக்கும். ஆனால் க்ளோசிங் வந்து மிடில் வந்து பையர் செல்லர்ஸ் ஈக்குவலாக மேட்ச் ஆகி என்ன ஆகும்னா ஓப்பனிங் ப்ரைஸ்லேயே க்ளோசிங் ஆகிடும். ஸோ தென் இட் ஃபார்ம்ஸ் ஆஸ் அ லாங் லெக்
டோஜி. அதே மாதிரி லாங் லெக் டோஜியோட ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா த சேம் ரூல்ஸ் அப்ளை ஹியர் டு. என்னென்னா ஒரு ஸ்பின்னிங் டாப்பும் லாங் லெக் டோஜியும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ரெண்டுக்குமே ஹேஸ் தி சேம் ரூல்ஸ். என்னென்னா மார்க்கெட்டில் பையர் செல்லர்ஸ் இன் கண்ட்ரோல். ஸோ வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட்டு கேண்டில். அடுத்த கேண்டில் புல்லிஷாக முடிஞ்சதுன்னா கோ ஃபார் அ பை என்ட்ரி. லாங் லெக் டோஜிக்கு அடுத்த கேண்டில் செல்லாக முடிஞ்சதுன்னா கோ ஃபார் அ செல் என்ட்ரி. Rule number 2, same thing, need not wait for a confirmation if candle is formed near the support or a resistance. Rule number 2 என்னன்னா ஒரு சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கரெக்டாக வந்து ஒரு லாங் லெக் டோஜி ஃபார்ம் ஆச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் செல்லர்ஸ்லாம் வந்து அவங்களோட ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிப்பாங்க. இப்போ பையர்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகலாம். ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னா பையர்ஸ்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க, செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆவாங்க. ஸோ அந்த இடத்துல நெக்ஸ்ட்டு கேண்டலுக்கு வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ லாங் லெக் டோஜியோட ஒரு எக்ஸாம்பிள். நான் இப்போ இந்த இடம் வந்து என்ன லைன்னா சப்போர்ட் லைன். ஸோ இந்த சப்போர்ட் லைனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏற்கனவே நமக்கு என்ன ஆச்சுன்னா செல் ட்ரெண்டில் இருந்து ஒரு லாங் லெக் டோஜி வந்து மார்க்கெட்டு மேலே போச்சு. ஆனால் இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது அந்த டைமில். அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன்னா இதுக்கு அடுத்த கேண்டில் க்ளோஸ் ஆகிட்ட பிறகு இந்த இடத்துல நான் பை போயிருப்பேன். ஸோ இது ரூல் நம்பர் 1. ஆனால் மார்க்கெட் திருப்பி மேலே போயிட்டு கீழே வந்துட்டு எந்த லெவல் வந்திருக்கு, ப்ரீவியஸ் லெவல் எங்கே வந்தோ அதே இடத்துக்கு தான் மார்க்கெட் வந்திருக்கு. அப்போது இது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும்போது இங்கே வந்து நான் ரூல் நம்பர் 1 அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ரூல் நம்பர் 2 இப்போ இருக்குது. ஏன்னா எனக்கு ஒரு சப்போர்ட் லைன் இருக்குது. ஸோ இங்கே வந்து ரூல் நம்பர் 2 நியர் தி சப்போர்ட் லெவல். அப்போ மார்க்கெட் என்ன ஆயிடுச்சுன்னா சப்போர்ட்டில் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு லாங் லெக் டோஜி கொடுத்தவொடனே நீங்கள் இந்த கேண்டல்லையே பை அடிக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து ஜோன் லெவலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ். இதுக்கு கீழே எங்கே இருக்குதுன்னு ஜோன் லெவலில் வந்து நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்லையோ இல்லை இந்த டைம் ஃப்ரேம்லையோ பார்த்துட்டு வி கோ ஃபார் அ ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் அது கீழே வச்சுட்டு ஜோனுக்கு கீழே நவ் வி கோ ஃபார் அ பை ஹியர். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, மார்க்கெட் வெண்ட் ஆல் தி வே அப். ஸோ இப்போ புரியும்னு நினைக்கிறேன் ஹவு லாங் லெக் டோஜி ஒர்க்ஸ். ஆல்ரைட். ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோ வந்து ரூல் நம்பர் 1, செகண்ட் சினாரியோ வந்து ரூல் நம்பர் 2. This is our long leg doji works. ஸோ இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டாங்க. இன்டெசிஷன் பையருக்கும் செல்லருக்கும் இங்கே வெயிட் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி இதே இடத்துல பையர்ஸ் கண்ட்ரோல் பண்ணதுனால திருப்பி பையர்ஸே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஆல்ரைட். இங்கே வந்து செல்லர்ஸ் அதே மாதிரி ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் இல்லாததுனால அடுத்த கேண்டில் வெயிட் பண்ணிவிட்டு வி கோ ஃபார் அ பை. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ட்ரேட் லாங் லெக் டோஜி. ஆல்ரைட். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? So next in the line is called as dragonfly doji. ஒரு dragonfly doji ஓட கேரக்டர் எப்படி இருக்கும்னா a dragonfly doji has a long lower shadow whereas the body is finished at the top of a candle. What it represents is the buyers are in control now. Potentially a trend reversal is possible. இதோட மீனிங் என்னன்னா மார்க்கெட் ஓப்பனிங் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் என்ன ஆகுனா முடிஞ்ச வரைக்கும் கீழே வரும். 100 rupeesல ஸ்டார்ட் ஆன ஸ்டாக்கோ கமாடிட்டியோ ஒரு 10 points 20 points 30 points இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி மார்க்கெட் கண்டிஷன். அங்கேருந்து ஒரு நல்ல கீழே வந்து செல் கேண்டல் கொடுத்துட்டு ஆனால் க்ளோசிங் வந்து திருப்பி கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு போய் ஓப்பனிங் ப்ரைஸில் க்ளோஸ் ஆயாச்சு. ஸோ தென் இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஸ் அ ட்ராகன்ஃப்ளை டோஜி. இது லாங் லெக் டோஜி வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா இன்டெசிஷன் மூமெண்ட். அது எங்கே வேணால் வரும், வந்த பிறகு நம்ம ரூல்ஸ் அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். ஆனால் ட்ராகன்ஃப்ளை டோஜின்றது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் பியூர்லி அ ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில். எந்த ட்ரெண்டுக்குன்னா செல்லர்ஸை வந்து பையர்ஸ் டாமினேட் பண்ண போகிறாங்கன்றதை காட்டுறது தான் ட்ராகன்ஃப்ளை டோஜி. அப்போ ஒரு செல்லர்ஸ் மார்க்கெட்டில் ஃபுல்லாக வந்துட்டுருக்காங்கன்னா பையர்ஸ் வரப்போகிறாங்கன்றது காட்டுறது தான் ட்ராகன்ஃப்ளை டோஜி சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அப்போது ட்ராகன்ஃப்ளை டோஜி is a sell trend to a buy trend reverser. செல் ட்ரெண்டில் இருக்கும்போது ட்ராகன்ஃப்ளை டோஜி வந்துச்சுன்னா பை ட்ரெண்ட் மாற போகுதுன்றது தான் ட்ராகன்ஃப்ளை டோஜி ரெப்ரசன்ட் பண்ணுது. ஆல்ரைட். ஸோ ரூல்ஸ் என்னென்னா இஃப் அ ட்ராகன்ஃப்ளை டோஜி இஸ் ஃபார்ம்ட் இன் அ டவுன் ட்ரெண்ட் வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் கேண்டில் டு ஃபினிஷ் அஸ் அ புல் கேண்டில் தென் வி கேன் கோ ஃபார் அ என்ட்ரி. அப்படின்னா நம்ம லாங் லெக் டோஜியில் பார்த்த மாதிரியே தான் ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணணும். டோஜி வந்தவொடனே வி டோன்ட் கோ ஃபார் அ பை ஆர் அ செல். அது சப்போர்ட்டில் வந்துச்சுன்னா ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 1 வந்து நார்மலி ஒரு இடத்துல வந்து ட்ராகன்ஃப்ளை டோஜி ஃபார்ம் ஆச்சுன்னா வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த கேண்டில் க்ரீனாக முடிஞ்ச உடனே we can go for a buy or sell. இது ரூல் நம்பர் 1.
ஆனால் ரூல் நம்பர் 2 வந்து திருப்பியும் சப்போர்ட் கிட்ட ஃபார்ம் ஆச்சுன்னா we can go for a buy immediately. Dragonfly Doji at the support form ஆச்சுன்னா we can go for a buy immediately. Alright, so அந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து பொசிஷன்ஸை கவர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து மார்க்கெட் மேலே போக போகுதுன்றது ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் Dragonfly Doji. Alright, ரூல் நம்பர் 3 வந்து never trade a Dragonfly Doji if it is formed in an uptrend. It's not valid at all. என்னன்னா ஒரு Dragonfly Dojiன்றது செல் ட்ரெண்டோட பாட்டமில் தான் வரணுமே தவிர அப் ட்ரெண்டோட டாப்பில் வரக்கூடாது. நிறைய பேர் என்னன்னா அப் ட்ரெண்டில் டாப்பில் வந்தவொடனே அது ட்ரெண்ட் கண்டினியூஷன்றாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது. ஸோ Dragonfly Doji ஹேஸ் டு பி ஃபார்ம் ஒன்லி அட் தி பாட்டம் ஆஃப் அ டவுன் ட்ரெண்ட். ஸோ டவுன் ட்ரெண்ட் பாட்டமில் வரும்போது மட்டும் தான் வி ஷுட் கோ ஃபார் அ பை. So it is only for buy trading. Alright, so ஒரு live example, மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்ட் ஃபாலோ ஆகிட்டே இருக்கும்போது we got a Dragonfly Doji. பாட்டமில் வந்து என்ன இருக்குன்னா மார்க்கெட் வந்து இது க்ளோசிங் ப்ரைஸ், அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகும்போது இந்த இடத்துல ஓப்பன் ஆகி அங்கேருந்து மார்க்கெட் ஃபுல்லாக லோ வந்துட்டு திருப்பி க்ளோசிங் வந்து ஓப்பனிங் ப்ரைஸ்லேயே க்ளோஸ் ஆயாச்சு. ஸோ இட் ஹஸ் ஃபார்ம்ட் அ Dragonfly Doji. ஸோ இதுக்கு இந்த இடத்துல எனக்கு சப்போர்ட் இல்லாததுனால நான் என்ன பண்ணுவேன்னா நெக்ஸ்ட் கேண்டலுக்கு வெயிட் பண்ணி இந்த கேண்டல் க்ளோசிங்க்கு அப்புறம் ஐ வில் கோ ஃபார் அ பை. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வெண்ட் ஆல் தி வே அப். ஸோ இந்த இடத்துல என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறா, இந்த செல்லர்ஸ்க்கான பொசிஷன்ஸ்லாம் வந்து ஹேஸ் பீன் க்ளோஸ்ட். இந்த இடத்துல பையர் ஸ்டார்டட் டு டாமினேட் தி மார்க்கெட். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ட்ரேட் அ Dragonfly Doji. ஆல்ரைட், ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து Gravestone Doji. Gravestone Dojiன்றது ஜஸ்ட் ஆப்போசிட் டு Dragonfly Doji. இப்போ Dragonfly Doji எப்படி கீழே வருதோ Gravestone Dojiன்றது மேலே வரணும். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா அதில் வந்து கீழே பெரிய ஷேடோ இருக்கும், ஓப்பனிங் ப்ரைஸ்லேருந்து லோவர் சைடில் பெரிய ஷேடோ இருக்கும். ஆனால் Gravestone Dojiயில் அப்பர் சைடில் லாங் ஷேடோ இருக்கும். ஸோ இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ் அண்ட் த ரூல்ஸ் ஆர் சேம். ஸோ ஒரு Gravestone Doji எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழேருந்து மேலே போயிட்ட பிறகு எனக்கு இந்த இடத்துல ஒரு Gravestone Doji வந்து ஃபார்ம் ஆகிட்ட பிறகு நான் இந்த கேண்டலுக்கு வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எனக்கு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இந்த Gravestone Doji ஃபார்ம் ஆனதுனால இந்த இடத்துல ரூல் 2 வந்து அப்ளிகபிள். எனக்கு ரூல் 2 ஹேஸ் பீன் அப்ளிகபிள். ஸோ நான் இந்த கேண்டில் Gravestone முடிஞ்சவொடனே அடுத்த கேண்டலே ஐ கேன் கோ ஃபார் அ செல். ஸோ அதோட டார்கெட்டு அப்படியே போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு டார்கெட்டில் நம்ம எப்போ யூஸ் பண்ணுற மாதிரி Fibonacci இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டூல்ஸ் வச்சு யூஸ் பண்ணிப்போம். திஸ் இஸ் ஃபார் என்ட்ரி. ரெசிஸ்டன்ஸ் லைன் வித் Gravestone Doji, need not wait for confirmation, go for a sell. Alright, ஸோ இது வந்து நம்மளோட Gravestone Doji. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா hammer and a hanging man. Okay, so now hammer and a hanging man. So what is a hammer and a hanging man? இப்போ ஹேமரும் ஹேங்கிங் மேனும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா the only difference is it varies in color. ஹேமர்ன்றது first of all note it down, the word hammer is always bullish. ஹேமர்ன்ற ஒரு கேண்டில் வந்தாலே, ஹேமர்ன்ற வேர்டு வந்தாலே அது எப்போவுமே புல்லிஷ் கேண்டில் தான். ஹேங்கிங் மேன் இஸ் அ பியரிஷ் கேண்டில். ஸோ ஒரு ஹேமரும் ஹேங்கிங் மேனும் எப்படி இருக்கும்னா இட் ஹேஸ் அ லாங் லோவர் ஷேடோ வித் அ ஸ்மால் பாடி அட் த டாப். இது எப்படி இருக்கும்னா ரெண்டும் பார்க்குறதுக்கு இந்த நம்ம Dragonfly Doji பார்த்தோம் பார்த்தீங்களா, கீழே வந்து பெரிய ஷேடோ, மேலே வந்து ஓப்பன்லேயே சேம் க்ளோசிங் ப்ரைஸ். ஆனால் இதில் வந்து என்னென்னா கீழே லாங் ஷேடோ ஆனால் பாடி இருக்கும், ஒரு சின்ன பாடி வந்து மேலே இருக்கும். அந்த பாடி ஃபார்மேஷனில் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும் இது ஹேமரா ஹேங்கிங் மேனான்ட்டு. ஸோ ஓப்பனிங் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் கீழே வந்துட்டு ஆனால் க்ளோசிங் ப்ரைஸ் ஓப்பனிங்கோட கொஞ்சம் மேலே போய் க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா அது ஹேமர். ஓப்பனிங் ப்ரைஸ் ஃபுல்லாக கீழே வந்துட்டு ஓப்பனிங்கோட கொஞ்சம் கீழே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா இட்ஸ் கால்ட் அஸ் ஹேங்கிங் மேன். ஸோ ஹேமர் இஸ் அ புல்லிஷ் ரிவர்சல், ஹேங்கிங் மேன் இஸ் அ பியரிஷ் ரிவர்சல். ஹேமரும் Dragonfly Dojiயும் ஒரே மாதிரி தான். என்னென்னா ஹேமரும் பை ட்ரெண்டுக்கு தான் மாற்றி விடும், Dragonfly Dojiயும் செல் ட்ரெண்ட்லேருந்து பைக்கு மாற்றும். ஹேங்கிங் மேன் வந்து பை ட்ரெண்டில் இருக்கிறத செல் ட்ரெண்டாக மாற்றி விடும். ஸோ அதோட ரூல்ஸ் என்னன்னு பார்ப்போம்.
ஸோ ஹியர் டு வி ஹவ் டு வெயிட் ஃபார் த கன்ஃபர்மேஷன் இஃப் த கேண்டில் இஸ் ஃபார்ம்ட். என்னன்னா ஒரு ஹேங்கிங் மேன் வந்தாலும் சரி, ஹேமர் வந்தாலும் சரி, அடுத்த கேண்டலுக்கு வெயிட் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஹேமர் க்ரீனாக வந்துட்ட பிறகு அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து புல்லிஷாக இருந்தால் மட்டும்தான் பை. ஒரு ஹேமர் க்ரீன் கலர் கேண்டில் வந்துட்டு சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸ்லையோ இல்லை, வெறும் ஒரு நார்மல் ட்ரேடிங் இடத்துல வந்து ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்கு, அதுக்கு அடுத்த கேண்டில் புல்லிஷாக இருந்தால் மட்டும்தான் அது வேலிட். இல்லை ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆகிடுச்சு, அதுக்கு அடுத்த கேண்டில் செல் கேண்டலாக ஃபார்ம் ஆச்சுன்னா இட்ஸ் நாட் வேலிட். அதே மாதிரி ஹேங்கிங் மேன் ஃபார்ம் ஆகிடுச்சு, டாப்பில் வந்து ஹேங்கிங் மேன் ஃபார்ம் ஆகிடுச்சு, ஆனால் அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து க்ரீன் கேண்டலாக வந்தாச்சுன்னா இட்ஸ் நாட் வேலிட். ஸோ ஹேமர் ஃபார்ம் ஆகிட்ட பிறகு அடுத்த கேண்டில் புல்லிஷ் கேண்டலாக இருந்தால் மட்டும்தான் இட்ஸ் வேலிட், நம்ம பைக்கு போகணும். ஹேங்கிங் மேன்னா அடுத்த கேண்டில் செல் கேண்டலாக இருந்தால் மட்டும்தான் செல்லுக்கு போகணும். ஸோ திஸ் இஸ் ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2 எப்பவும் போல் if it is formed near the support or resistance, we don't need to wait for the confirmations. It's already strong because of the support and resistance. ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது நம்ம அடுத்த கேண்டலுக்கு வெயிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சப்போர்ட்டில் வந்து ஹேமர் ஃபார்ம் ஆச்சுன்னா பை, ரெசிஸ்டன்ஸில் வந்து ஹேங்கிங் மேன் ஃபார்ம் ஆச்சுன்னா செல். ஸோ need not wait for the confirmation. Rule number 3, never trade this candle if it is formed in a sideways. sidewaysல ஃபார்ம் ஆச்சுன்னா ஹேமர் அண்ட் ஹேங்கிங் மேனில் ட்ரேடே பண்ண வேண்டாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ரூல் என்னென்னா, ஹேமர்ன்றது செல் ட்ரெண்டோட பாட்டமில் மட்டும்தான் வரணும். ஹேமர் வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்டோட டாப்பில் ஹேமர் வந்ததுன்னா ட்ரெண்டு கண்டினியூவேஷன் அர்த்தம் கிடையாது, அது இன்வேலிட். அதே மாதிரி ஹேங்கிங் மேனுன்றது அப் ட்ரெண்டோட டாப்பில் தான் வரணுமே தவிர கீழே ஃபார்ம் ஆகி டவுன் ட்ரெண்டோட பாட்டமில் ஃபார்ம் ஆச்சுன்னா அது ட்ரெண்டு கண்டினியூவேஷன்லாம் கிடையாது. ஸோ இட்ஸ் இன்வேலிட். ஸோ நவ் லெட்ஸ் see a hammer and a hanging man. ஸோ இப்போ இந்த ஹேமர் பார்த்தீங்கன்னா எங்கே வரணும்னா டவுன் ட்ரெண்டோட பாட்டமில் வந்தால் தான் அது ஹேமர். ஸோ கீழே சப்போர்ட் இல்லாததுனால அடுத்த கேண்டலுக்கு வெயிட் பண்ணி இந்த கேண்டல் க்ளோஸ் ஆன பிறகு இந்த கேண்டல்லாம் பை பண்ணியிருப்போம். ஸோ பை ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி ஹேங்கிங் மேனுன்றது அப் ட்ரெண்டு மேலே போயிட்டுருக்க கேண்டலில் இந்த மாதிரி உங்களுக்கு லோவர் ஷேடோவும் ப்ளஸ் பாடி வந்து ஓப்பனிங்கோட கீழே இருந்ததுன்னா இட்ஸ் கால்ட் அஸ் ஹேங்கிங் மேன். இப்போது இதுக்கு அடுத்த கேண்டலுக்கு வெயிட் பண்ணி இது க்ளோஸ் ஆகிட்ட பிறகு வி கோ ஃபார் அ செல். ஸோ திஸ் இஸ் அ ஹேமர் அண்ட் அ ஹேங்கிங் மேன். ஒரு லைவ் எக்ஸாம்பிள்னா மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்டாக போயிட்டே இருக்குது. செல் ட்ரெண்டாக போயிட்டுருக்கும்போது கரெக்டாக உங்களுக்கு பாட்டமில் வந்து வி ஹாவ் அ ஹேமர். ஹேமர் வந்த பிறகு இங்கே சப்போர்ட் இல்லாதனால அடுத்த கேண்டல் வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த இடத்துல க்ளோசிங் ஆகிட்ட பிறகு இது புல்லிஷ் கேண்டல்னோடனே நவ் பையர்ஸ் ஆர் இன் கண்ட்ரோல். அப்போ இதுக்கு அடுத்த கேண்டலில் நம்ம என்ன பண்ணலான்னா வி கேன் கோ ஃபார் அ பை. ஸோ இதில் என்னென்னா 2-3 கன்ஃபர்மேஷன் இருக்குது. எப்படின்னா செல் ட்ரெண்டே வந்துட்டு இருக்கும் போதும் உங்களுக்கு கீழே வந்து தேர் வாஸ் அ ஸ்பின்னிங் டாப், அதுக்கு அடுத்த கேண்டில் ஹேமர். ஸோ ஸ்பின்னிங் டாப்புக்கு அடுத்தது புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் வந்ததுனால இதுலேயும் பை எடுக்கலாம். இல்லை வெயிட் பண்ணி ஹேமருக்கு முடிச்சிட்ட பிறகு இந்த இதுலேயே கன்ஃபார்ம் பண்ணி இங்கேயும் பை எடுக்கலாம். ஆல்ரைட். ஸோ திஸ் இஸ் யூ ட்ரேட் ஹேமர். இப்போ ஹேமர்ன்றது கீழே தான் வரணும், மேலே வந்துச்சுன்னா அது ஹேமர் கிடையாது. டவுன் ட்ரெண்டோட பாட்டமில் வந்தால் தான் ஹேமர். அப் ட்ரெண்டோட டாப்பில் ஹேமர் வந்துச்சுன்னா நாட் வேலிட். நவ் திஸ் இஸ் யோர் ஹேங்கிங் மேன். இப்போ இந்த ஹேங்கிங் மேன் எங்கே வந்திருக்குன்னா கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்திருக்கு. மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸை போய் ஹிட் ஆகியாச்சு. ஹிட் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸில் ஹேங்கிங் மேன் ஃபார்ம் ஆகிடுச்சனால ஸோ மார்க்கெட்டில் வந்து நீங்கள் இந்த கேண்டலுக்கு வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது க்ளோஸ் ஆன அடுத்த நிமிஷமே வி கேன் கோ ஃபார் அ செல் பிகாஸ் தேர் இஸ் அ ரெசிஸ்டன்ஸ் லைன். அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனில் இருந்ததுனால இங்கே வந்து ரூல் நம்பர் 2 அப்ளிகபிள். இப்போ உடனே நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம். ஆல்ரைட். ஸோ hanging man formed near the resistance line. Rule number 2, need not wait for the confirmation, go for a immediate sell. Alright, next one. So next one is called as inverted hammer and a shooting star. இப்போ இன்வெர்டட் ஹேமர் அண்ட் ஷூட்டிங் ஸ்டார்ன்றது எப்படி இருக்குன்னா ரெண்டுமே ஒரே இது தான். ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஹேமருக்கு வந்து பாடி மேலே இருக்கும், ஷேடோஸ் கீழே இருக்கும். ஹேங்கிங் மேனுக்கும் பாடி மேலே இருக்கும், ஷேடோ கீழே இருக்கும். ஆனால் இன்வெர்டட் ஹேமர் அண்ட் ஷூட்டிங் ஸ்டார் எப்படி இருக்குன்னா பாடி கீழே இருக்கும், வெரஸ் உங்களுக்கு ஷேடோஸ் வந்து மேலே இருக்கும். திஸ் இஸ் தி ஒன்லி டிஃப்ரென்ஸ். ரெண்டுத்துக்குமே ஒரே கேரக்டர் தான். ஹேமர் இன்வெர்டட் ஹேமர் வந்து புல்லிஷ் ரிவர்சல், ஹேங்கிங் மேன் ஷூட்டிங் ஸ்டார் ரெண்டுமே பியரிஷ் ரிவர்சல். ஸோ ரெண்டுமே
ஒன்று தான். ஒன்லி டிஃப்ரென்சஸ் ஹேமர் தலைகீழ இருந்ததுன்னா இன்வெர்டட் ஹேமர், ஹேங்கிங் மேன் தலைகீழ இருந்தால் ஷூட்டிங் ஸ்டார். சேம் ரூல்ஸ் அப்ளைஸ் ஹியர். ஹேமர் அண்ட் ஹேங்கிங் மேனுக்கு என்ன ரூலோ அதே ரூல் தான் இன்வெர்டட் ஹேமர் அண்ட் ஷூட்டிங் ஸ்டாருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். இன்வெர்டட் ஹேமர்ன்றது தலைகீழ இருக்கும். ஹேமர் வந்து பாடி மேலே ஷேடோ கீழே, ஆனால் இது வந்து பாடி கீழே ஷேடோ மேலே. ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஒன்று கலர் மட்டும்தான். இஃப் த கலர் இஸ் புல்லிஷ் இட்ஸ் இன்வெர்டட் ஹேமர், இஃப் த கலர் இஸ் பியரிஷ் இட் இஸ் ஷூட்டிங் ஸ்டார். இப்போ ஒரு லைவ் எக்ஸாம்பிள்னால் மார்க்கெட் வந்து நமக்கு செல் ட்ரெண்ட் வந்துகிட்டே இருக்கும்போது அட் த பாட்டமில் வந்து நமக்கு என்ன வந்துடுச்சுன்னா தேர் இட் ஃபார்ம்ட் அ இன்வெர்டட் ஹேமர். இன்வெர்டட் ஹேமருக்கு அடுத்தது டோஜி மாதிரி ஃபார்ம் ஆகி புல்லிஷ் ரிவர்சல் காட்டியிருக்கு. அதுக்கு இல்லை நான் டோஜி வேணான்னா அடுத்த கேண்டலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏன்னா நான் டோஜியை வந்து கன்ஃபர்மேஷன் எடுக்க வேணாம் இன்டெசிஷன் அப்படின்னா, ஸோ அதுக்கு அடுத்த கேண்டலும் நமக்கு என்ன கொடுத்துருச்சுன்னா புல்லிஷ் கேண்டலாக கொடுத்துருக்கு. ஸோ இந்த புல்லிஷ் கேண்டல் முடிஞ்ச உடனே இந்த இடத்துல வந்து நான் பை பண்ணிடுறேன் நான் இன்வெர்டட் ஹேமர் வச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ். ஸோ இன்வெர்டட் ஹேமர்ன்றது பாட்டமில் மட்டும்தான் வரணும், டாப்பில் வந்தால் நாட் வேலிட். இந்த இடத்துல இன்வெர்டட் ஹேமர் வந்தால் நாட் வேலிட், கீழே வந்தால் மட்டும்தான் வேலிட். ஆல்ரைட். ஸோ அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்டார். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து நல்லா அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கும்போது டாப்பில் வந்து என்ன இருக்குன்னா இட் ஃபார்ம்ட் அ ஷூட்டிங் ஸ்டார். இப்போ எனக்கு ஷூட்டிங் ஸ்டாருக்கு மேலே வந்து ரெசிஸ்டன்ஸோ எதுவுமே இல்லாததுனால அடுத்த கேண்டில் இந்த கேண்டில் க்ளோசிங் வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். இந்த க்ளோசிங் முடித்த உடனே நான் ஐ வில் கோ ஃபார் அ செல் பண்ணியிருந்தேன்னா கேப் டவுன் ஃபுல்லாக. ஸோ ஃபுல்லி மார்க்கெட் அதிலிருந்து அந்த ஹைக்கு மேலே போகவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் வாஸ் இன் செல்லிங் ப்ரெஷர். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ட்ரேட் அ ஷூட்டிங் ஸ்டார் அண்ட் அ இன்வெர்டட் ஹேமர். ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் in the line is engulfing pattern. Now engulfing patternல two types இருக்கு. One is bullish engulfing and the other one is called as bearish engulfing. So first we'll see about the bullish engulfing. So the bullish engulfing pattern is a two candle trading method. இப்போ என்னன்னா இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் நம்ம வந்து சிங்கிள் கேண்டில் ட்ரேடிங் மெத்தட். மார்க்கெட்டில் வந்து ஒரு கேண்டில் ஷூட்டிங் ஸ்டாரோ ஹேமரோ இன்வெர்டட் ஹேமர் டோஜி ஸ்பின்னிங் டாப்லாம் சிங்கிள் கேண்டில். ஆனால் இப்போ என்கல்ஃபிங்கிறது ரெண்டு கேண்டிலை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ அப்போ ரெண்டு கேண்டில்னு வரும்போது ஒரு என்கல்ஃப்ன்றதுக்கு மீனிங் என்னென்னா ஒரு கேண்டிலை வந்து இன்னொரு கேண்டில் வந்து ஓவர் டாமினேட் பண்ணியாச்சு இல்லை விழுங்கியாச்சுன்னு சொல்கிற மாதிரி இது வந்து ஓவர் ஷேடோ பண்ணியாச்சு. ஸோ அதை வந்து என்கல்ஃபிங்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கேண்டிலை காட்டிலும் செகண்ட் கேண்டில் என்கல்ஃப் ஆகுதுன்னா ஒரு செல் ட்ரெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு செல் கேண்டலுக்கு அடுத்த கேண்டில் வந்து 150 டைம்ஸ் பிகர். எவ்வளோனா ஒரு செல் ட்ரெண்ட் போயிட்டே இருக்குது, அந்த செல் ட்ரெண்டில் லாஸ்ட்டு ஒரு செல் கேண்டில் வந்திருக்கு, அந்த செல் கேண்டலுக்கு அடுத்த கேண்டில் க்ரீன் கேண்டில் வந்திருந்தால் அந்த க்ரீன் கேண்டில் எவ்வளோ இருக்குன்னா இந்த முன்னாடி இருக்க செல் கேண்டலோட 150 டைம்ஸ் பிகராக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் செல் கேண்டில் 10 பாயிண்ட்ஸ்னால் இந்த பியர் கேண்டில் வந்து 15 பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஸோ அந்த சைஸில் உங்களுக்கு மார்க்கெட் என்கல்ஃப் ஆச்சுன்னா இட்ஸ் கால்ட் அஸ் புல்லிஷ் என்கல்ஃபிங். அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா பையர்ஸ் வந்து செல்லர்ஸை ஃபுல்லாக டாமினேட் பண்ணியாச்சு, இப்போ வந்து பையர்ஸாக மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ண போகிறாங்கன்றது அர்த்தம். அதே மாதிரி பியரிஷ் என்கல்ஃபிங்ன்றது அப் ட்ரெண்டோட டாப்பில் வரும். இப்போ அப் ட்ரெண்டு போயிட்டே இருக்க மார்க்கெட்டில் வந்து ஒரு அப் கேண்டலுக்கு க்ரீன் கேண்டலுக்கு அடுத்த ஒரு ரெட் கேண்டல் வந்து க்ரீன் கேண்டலில் காட்டிலே 150 டைம்ஸ் பிகராக இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் பியரிஷ் என்கல்ஃபிங். அப்போ அந்த பியரிஷ் என்கல்ஃபிங் வந்துடுச்சுன்னா பையர்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல் விட்டு போயாச்சு, ப்ராஃபிட் புக்கிங் ஆகிடுச்சு, செல்லர்ஸ் வந்து இப்போ மார்க்கெட்டை டாமினேட் பண்ண போகிறாங்கன்றது தான் இட் ஷோஸ் பியரிஷ் என்கல்ஃபிங். ஸோ அதோட சார்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்த மார்க்கெட்டில் வந்து செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பை ட்ரெண்ட் போயிட்டு இருந்துச்சு, பையில் இருக்கும்போது ஒரு செல் கேண்டில் இந்த கேண்டில் ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில் காட்டிலும் 150 டைம்ஸ் பிகர், இதை காட்டிலும் 1.5 மடங்கு பெருசாக வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து பையர்ஸை என்கல்ஃப் பண்ணிட்டாங்கன்றதுனால இட் இஸ் கால்ட் அஸ் பியரிஷ் என்கல்ஃபிங். ஸோ அங்கேருந்து மார்க்கெட் ஸ்டார்டட் டு ஃபால். ஸோ அதே மாதிரி ஃபால் ஆகிட்ட பிறகு இந்த செல்லு முடிச்சிட்ட பிறகு எண்ட் ஆஃப் த ரோடில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த செல் கேண்டில் காட்டிலும் 150 டைம்ஸ் பிகராக ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அப்போ செல்லர்ஸ் வந்து
டாமினேட் பண்ணிட்டு இருந்த மார்க்கெட்டை திருப்பி பையர்ஸ் ஆர் இன் நவ் கண்ட்ரோல். அப்போ மார்க்கெட்டில் வந்து திருப்பி பையர்ஸ் உள்ளே வந்ததுனால இந்த கேண்டலை காட்டிலும் 150 டைம்ஸ் திஸ் இஸ் பிகர். ஸோ திஸ் ஹாஸ் ஃபார்ம்ட் அ புல்லிஷ் என்கல்ஃபிங். அந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்தவுடனே மார்க்கெட் அகெயின் ஸ்டார்டட் டு கோ அப். ஸோ இப்போ இந்த செனாரியோ எப்படி இருக்குன்னா எனக்கு யோகிக்கும் போது ஹையர் ஹை, இது ஹையர் ஹை, அங்கேருந்து ஹையர் லோ, திருப்பி பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணோடனே புது ஹையர் ஹை மார்க்கெட் போயாச்சு. ஸோ அந்த ஹையர் ஹையில் வந்து ஒரு என்கல்ஃபிங் கொடுத்து செல்லர்ஸ் வரா மாதிரி காமிச்சு அங்கேருந்து திருப்பி கீழே வந்தோடனே திருப்பி பையர்ஸ் உள்ளே வந்துட்டு ஹையர் ஹைக்கு கொண்டு போகிறதுக்கு ஹையர் லோவிலேருந்து என்கல்ஃபிங் பண்ணி மார்க்கெட்டில் கொண்டு போயாச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ட்ரேட் அ பியரிஷ் என்கல்ஃபிங் அண்ட் புல்லிஷ் என்கல்ஃபிங். ஸோ பியரிஷ் அண்ட் புல்லிஷ் என்கல்ஃபிங்க்கு அடுத்த கேண்டலுக்கு வெயிட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. செகண்ட் கேண்டல் முடிஞ்சு என்கல்ஃப் ஆகிடுச்சுனாலே யூ கேன் கோ ஃபார் அ பை ஆர் அ செல். ஆல்ரைட். ஸோ டவுன் த ரோட் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா, ஸோ ஒன் மோர் திங் இஸ் ஃபால்ஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன்ஸ். நம்ம கரெக்டான என்கல்ஃபிங் இப்போ காமிச்சேன், இது வந்து ஃபால்ஸ் என்கல்ஃபிங். என்னென்னா ஒரு செல் கேண்டல் வந்துட்ட பிறகு அடுத்த கேண்டல் புல்லிஷ் கேண்டல் வந்து எங்கே வரணும்னா இந்த செல் கேண்டலோட டாப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவல் வரைக்கும் தான் மார்க்கெட். சாரி, இப்போ இது வந்து செல் ட்ரெண்ட் மார்க்கெட் வந்துட்டுருக்குன்னா இந்த செல் கேண்டலுக்கு அடுத்த கேண்டல் வந்து இந்த புல்லிஷ் கேண்டல் இந்த செல்லோட க்ளோசிங் ப்ரைஸும் ஓப்பனிங் ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்கணும். இல்லை புல்லிஷ் என்கல்ஃபிங்க்கு கேப் அப் இருக்கலாம். ஆனால் இந்த இடம் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இந்த செல்லிங் க்ளோசிங் ப்ரீவியஸ் கேண்டல் க்ளோசிங்கோட இதுக்கு கீழே வந்து கேப் டவுன் ஆகி அதுக்கப்புறம் புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆச்சுன்னா இட்ஸ் நாட் வேலிட். ஏன்னா ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங்கிறது மார்க்கெட்டில் வந்து பையர்ஸ் கண்ட்ரோல் ஆக போகிறாங்கன்னு அர்த்தம்னா அதுக்கு முன்னாடியே செல்லர்ஸ் வந்து அவ்வளோ ப்ரெஷரில் செல் ஆகிருக்கு, கேப் டவுன் ஆகிருக்குன்னா அது என்கல்ஃபிங்கே ஆனாலும் திருப்பி செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால தான் நம்ம ட்ரேட் பண்ணுறதில்ல. ஸோ ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங்கில் நம்ம வந்து we don't trade buy. ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங்கில் கேப் டவுன் ஆகிட்ட பிறகு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆச்சுன்னா இட்ஸ் நாட் வேலிட். அதே மாதிரி ஒரு அப் ட்ரெண்டில் பியரிஷ் என்கல்ஃபிங் வந்து கேப் அப் ஆகிட்டு கீழே வந்துச்சுன்னா இட்ஸ் நாட் வேலிட். ஆல்ரைட். ஸோ அப் ட்ரெண்டு புல்லிஷில் பியரிஷ் என்கல்ஃபிங் வந்துச்சுன்னா கேப் டவுன் இருக்கலாம், ஆனால் கேப் அப் இருக்கக்கூடாது. வேறஸ் அப் டவுன் ட்ரெண்டில் புல்லிஷ் என்கல்ஃபிங் கேப் அப் இருக்கலாம், ஆனால் கேப் டவுன் இருந்தால் இன்வேலிட். ஸோ திஸ் இஸ் அ ஃபால்ஸ் செட்டப். ஸோ இதை தான் ஃபால்ஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன்ஸ். ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் அண்ட் அ மார்னிங் ஸ்டார். ஸோ நான் இவ்வளோ நேரம் பார்த்தது சிங்கிள் கேண்டலும் பார்த்துட்டோம், டபுள் கேண்டலும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ ஈவினிங் அண்ட் மார்னிங் ஸ்டார் என்னென்னா ட்ரிபிள் கேண்டில் ட்ரேடிங் மெத்தட். இதில் வந்து 3 கேண்டில் பார்த்தாகணும். நம்ம நார்மலாக 2 கேண்டில் பார்த்தாச்சு, சிங்கிள் கேண்டில் பார்த்தாச்சு, இப்போது 3 கேண்டில்ஸ். ஸோ இதோட இது என்னென்னா நவ் த ஃபர்ஸ்ட் கேண்டில் ஷுட் பி புல்லிஷ் ஆர் பியரிஷ். ஸோ ஒரு மார்னிங் ஸ்டார்ன்றது என்ன மீன் பண்ணுதுன்னா சன் ரைஸ், அப்போது மார்க்கெட் வந்து மேலே போகுதுன்னு அர்த்தம். ஈவினிங் ஸ்டார்னால் சன் செட், அப்போது மார்க்கெட் சன் கீழே போகிற மாதிரி மார்க்கெட் கீழே போக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதை 3 டைப்பும் எப்படி இருக்கணுன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ ஒரு மார்னிங் ஸ்டார்ன்றது எப்படி இருக்கணும்னா ஒரு செல் ட்ரெண்டில் மார்க்கெட் செல் கேண்டலுக்கு அடுத்தது எனி கைண்ட் ஆஃப் அ ரிவர்சல் கேண்டில். ஒரு செல் கேண்டில் வந்துட்ட பிறகு எனி டைப் ஆஃப் அ ஒரு ரிவர்சல் கேண்டில் வந்துட்டு தேர்டு கேண்டில் வந்து இட் ஹாஸ் டு பி 60% ஆஃப் தி ஃபஸ்ட்டு கேண்டில். இப்போ மார்க்கெட் வந்து இந்த கேண்டில் கீழே வந்துட்டு செல் ஆகிட்ட பிறகு ஒரு ரிவர்சல் ஸ்பின்னிங் டாப் கொடுத்துட்டு தேர்டு கேண்டில் வந்து இந்த ஃபஸ்ட்டு கேண்டலோட 60% ஆர் மோர் உங்களுக்கு மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் மார்னிங் ஸ்டார். ஸோ மார்னிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகிடுச்சு, நீங்கள் அடுத்த கேண்டலுக்குலாம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனவுடனே 60% வந்துடுச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் அ பை. அதே மாதிரி ஈவினிங் ஸ்டார் என்னும் போது அப் ட்ரெண்டோட டாப்பில் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபாலோட் பை எனி கைண்ட் ஆஃப் அ ரிவர்சல் கேண்டில். அது வந்து ஹேங்கிங் மேனாக இருக்கலாம், உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்டாராக இருக்கலாம், ஸ்பின்னிங் டாப்பாக இருக்கலாம், கிரேவ் ஸ்டோன் டோஜியாக இருக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிவர்சல் கேண்டில் வந்துட்டு அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து 60%, இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட 60% ஆர் மோர் வந்துடுச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஈவினிங் ஸ்டார். அப்போ சன் செட் ஆக போது மார்க்கெட் கீழே வரப்போகுதுன்றது தான் இதோட அர்த்தம்.
ஸோ மார்க்கெட்டில் மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்டார் is a triple candle trading method. So this is how we trade the markets. So spinning top இருக்கட்டும், dojis இருக்கட்டும், engulfing இருக்கட்டும், hammer, inverted hammer, shooting star, evening star, morning star, engulfing, இது எல்லாமே we have to trade in a disciplined manner. இந்த ரூல்ஸை வந்து இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் we have created the rules. நம்ம எப்படி வேணால் ட்ரேட் பண்ணலாம், ஆனால் ரூல்ஸோடு ட்ரேட் பண்ணும்போது we will be in safe first side of trading. So that is why I wanted to take this candlestick practical video for you guys. Alright, so thank you very much. I hope this will be very useful for you. Thank you.